ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட டேஸ்டியான சிறுபருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 150 சிறுபருப்பு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதுக்கப்புறம் கழுவுன பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், ரெண்டு கத்திரிக்காய் இருக்கும் வெட்டி வச்சது, ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க, காய்கறி வேகட்டும். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 10-20 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காய்கறி நல்லா வெந்துட்டு காய்கறி வந்தோடனே மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா தண்ணி சேர்க்காதீங்க. அப்படி கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி உப்பு காணலைன்னா மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிட்டு. சிறுபருப்பு சாம்பார். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5-6 பூண்டு தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கோங்க நல்லா. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பு சாம்பார். தாளிச்சதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சிறுபருப்பு சாம்பார் செய்து பாருங்கள். கொஞ்சம் லாஸ்ட்டாக இறக்குற டைமில் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்து அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. சுட சுட அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிறுபருப்பு சாம்பார். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.